நிறுத்தி போடுவோம் என்றால் ஒரு நாள் ஆண்டு கண்ணீர் வடிக்க வேண்டியது வரும். இன்றைக்கு நீ உன்னை ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து, என் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் இழந்தேன், எதெல்லாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்ததை நான் மறந்தேன் என்று சொல்லி இன்னைக்கு உன்னை நீ அறிக்கையிட்டு பழைய வாழ்க்கையை திரும்பி கெஞ்சி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவா என்றால் ஆண்டவர் சொன்னார், அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்தின் மேல் வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன்னை மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து உனக்காக நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, உனக்காக நான் கொடுத்த வார்த்தைகளை உன்னிலும் உன் குடும்பத்தில் நிறைவேற்ற கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் எந்த இடத்துல தவறுனேன், எதில் தவறுனேன் என்ன ஒரு விஷயம் பலப்படுது. ஒரு நீங்க ஆராய்ந்து பாருங்க. புதன்கிழமை இரவில் எத்தனை ஆராதனையின் அனுபவம் இருந்து எத்தனை பேர் உற்சாகமா ஓடி வந்தோம். இன்னைக்கு எத்தனை பேர் சோர்ந்து வீட்டில் தான் இருக்கும், ஆராதனைக்கு வரல. சனிக்கிழமை பகல் உபவாச ஜபத்துக்கு ஒரு ஆம்பளையா இருந்தாலும் நான் போறேன்னு வந்தவங்க எத்தனை பேர் உண்டு. இன்னைக்கு நம்ம சோர்ந்து வீட்டு நாட்கள் போகும்போது வீட்டுக்குள்ள இருக்கிறோம். வியாழக்கிழமை ஜபத்துக்கு எத்தனையோ பேர் வந்தா இன்னைக்கு இல்ல. அதே போல நான் சொல்லுவேன், உன் வீட்டில் உன் பிள்ளை ஜபித்தோ கணவன் ஜபித்தானோ நீ ஜபித்த நாள் உண்டு. இன்னைக்கு நீ ஜபிக்கிறியா? உன் வீட்டில் மனைவி ஜபித்தாலோ பிள்ளை ஜபித்தாலோ நீ ஜபித்த நாள் உண்டு. இன்னைக்கு நீ ஜபிக்கிறியா? உன் வீட்டில் எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு நாள் எத்தனை அதிகாரம் வேதத்தில் நீ வாசித்த இன்னைக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், இந்த பலிபீடம் இருக்க வேண்டிய இடத்துல வானத்தின் சேனைகளை கொண்டு நிறுத்தினார், அந்நிய பலிபீடத்தை கொண்டு கட்டினார். கர்த்தர் பார்த்தார், ஜனங்கள் வழி தப்பி போவதற்கு ஏதுவான காரியத்தை செய்கிறார் என்று அந்நிய ராஜாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு அந்த காலை வேளையில் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முதலிடம் உன் பணம் தேவையில்லை, உனக்கு எந்த நீ கொடுத்தாதுக்குரிய காரியம் ஆண்டவருடைய அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய சமயத்தையும் நீ கொடுப்பா என்றால் உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவா. உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த. மீண்டும் நான் சொல்லுகிறேன், உன் மனைவி ஜெபிக்கிற மனைவியை நீ ஜெபிக்காதபடி தடை பண்ணுவேன்னு சொன்னா, நீ ஜெபிக்கிற மனைவியை நல்ல அபிஷேகத்தை நிரம்பி ஆண்டவரை தேடின மனைவியை நீ தடை பண்ணுவேன்னு சொன்னா, சில நேரம் அந்நிய சத்துருவின் கரத்தில் விடப்படுவாய். ஜெபித்தவன் கணவனை நல்ல ஆராதித்தவன் கணவனை நீ ஆராதிக்க விடாதபடி தடை பண்ணுவேன்னு சொன்னா, சில நேரம் அந்நிய ராஜாக்களின் கையில் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறாரோ, ஜெபித்தவன் பிள்ளைய நீ ஜெபிக்க விடாதபடி, ஜெபித்த ஆராதித்தவன் பிள்ளைய ஏதோ ஒரு காரியத்தை வைத்து ஆராதனைக்கு வரவிடாதபடி நீ தடை பண்ணுவாய்னா, சில நேரம் அந்நிய ராஜாக்களின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவோம். அப்படிப்பட்ட நிலைமை எது இருந்தாலும் கர்த்தர் இந்த பகல் வேளையில மன்னித்து மீண்டும் உன்னை அதே ராஜஸ்தானத்தில் உட்கார வைக்கும்படி விரும்புகிறார். ஆராய்ந்து பாருங்க. ஒருக்கா நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒருக்கா அப்படி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே உங்க சிந்தைக்கு இதை மட்டும் கொண்டு வாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த எண்ணம் இதை மட்டும் கொண்டு வாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் எப்படி இருந்தேன்? சில குடும்பங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார், நீ மறைவாய் செய்கிறவனுக்கு பாவம், நீ மறைவாய் செய்து கொண்டிருக்கிறவனுடைய அக்கிரமம், அதை நான் பார்க்கிறேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ தனிமையாக்கப்படுவ. எனக்கு இன்னைக்கும் பரிசுத்த பலிபீடத்தில் நான் சொல்லுகிறேன், உனக்கு பிள்ளையும் உன் மனைவியை கர்த்தர் காப்பாற்றுவார். அப்படி சொல்லி வார்த்தை வெளிப்பட்டு நான் அதை கடந்த நாட்களில் தான் அப்படியே நான் சிந்திக்கும் போது யோசித்தேன். ஒரு குடும்பம் அதே நிலைமையோடு ஜெபித்த தன் மனைவியை ஜெபிக்க விடல, வேதத்தை வாசித்து ஆண்டவருக்கு காரியங்களை நின்னவளை நிற்க விடல. இன்னைக்கு ஏறத்தாழ நிலைமையும் அதே நிலைமை. இன்றைக்கு இந்த பகல் வேளையிலும் ஆண்டவர் அதே காரியத்தை தான் சில குடும்பங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாளில் உன் குடும்பம் உடைந்து தகர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரம்பம் எப்படி நீ ஆராதித்தாய், ஆரம்பம் எப்படி நீ பைபிள் படிச்ச, ஆரம்பம் நீ எப்படி எனக்கு ஆவிக்குரிய காரியத்தில் உன் வாழ்க்கை இருந்து உன் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இன்னைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? சகோதரா, உன்னை பார்த்து ஆண்டவர் இந்த பகல் வேளையில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு காரியம், உன் மனைவி ஆவிக்குரிய அனுபவத்தில் எவ்வளவு உண்மையும் ஆண்டவருக்கு மன விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த உன் மனைவிய நீ இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தை அதிகமாக நிறைவேற்ற விடாதபடி சில காரியங்களில் நீ தூரமாய் நிற்கிறாய் அல்லவா? அதுதான் சில தேவ திட்டம் இன்னும் உன் குடும்பத்தில் பூரணமாய் நிறைவேற முடியல. அதுதான் தேவ ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் நீ எடுப்பது தோல்வியாய் மாற காரணம் அங்கதான் இருக்கு. நீ எடுக்கிற காரியத்தில் தலைகுனிய காரணம் அங்கதான் இருக்கு. பல குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார். இன்னைக்கு தருகிற வார்த்தை அத்தனையும் இங்க இருக்கிற பழைய குடும்பங்களுக்கு தான். நன்றா புரிந்து கொள்ளுங்க.
சில குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார். நான் கடந்த நாள் சொன்ன அதே வார்த்தை, 6வது மாதத்திலிருந்து உனக்கான வாசல்கள் திறக்கப்படும். 6வது மாதத்திலிருந்து உனக்காக சில திட்டங்கள் தேவன் தருவதை நீ பார்க்க போகிறாய். நீ எதிர்பாராத காரியங்கள், கர்த்தர் உனக்கு நன்மையான காரியத்தை செய்ய போறாரு. இன்னைக்கு ஒருக்க ஆராய்ந்து பாருங்க. ஒருக்க ஆராய்ந்து, உனக்கு குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இருக்கா? ஆரம்பத்தில் இந்த வேத வாசிப்பு இருக்கா? ஆரம்பத்தில் இந்த பரிசுத்தாவின் நிறைவு இருக்கா? இன்னைக்கு நீ சும்மா அப்படியே அந்நிய பாஷை பேச, உள்ளான மனுஷன்ல ஒரு ஆவியின் பலன் உனக்குள்ள இல்லை. ஒரு ஆண்டவர் கிருபைதான் உன்னை தகர்க்காம நடத்தி கொண்டிருக்கு. சில குடும்பங்களோடு இந்த காலை வேளையில ஆண்டவர் தெளிவாய் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ இன்னைக்கு தகர்க்கப்பட வேண்டியவர்களை தகர்ப்பா என்றால், மீண்டும் கர்த்தருக்காய் வருவா என்றால், இதுவரை நடக்காத நீ எதிர்பார்த்த சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வருகிற நாளில் உன் குடும்பத்துக்குள்ள நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி அமைதலாய் ஒருக்கு அவங்க ஆராய்ந்து பாருங்க. எங்கெல்லாம் நீ விழுந்த, எந்த இடம்லாம் தகர்ந்து கிடக்கு? ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த ஆராதனையின் அனுபவம் இருக்கா? ஒருக்கு ஆராய்ந்து பார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் ஒன்று அவனுக்கு கையிலிருந்து இன்னைக்கு திருப்பி எடுப்பேன். இன்னைக்கு அவனுக்கு கையிலிருந்து ஒன்று நான் திருப்பி எடுப்பேன். உன்னை மீண்டும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வைக்க போறேன். நான் உன்னை மீண்டும் அதே ஸ்தானத்தில், அந்த என்னுடைய திட்டத்தின்படி உன்னை கொண்டு நான் வைக்க போறேன். எனக்கு நோக்கம் இனி ஒன்றில் நிறைவேற போகுது. எத்தனையோ காலங்கள் வீணாய் போயிட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உன் குடும்பம் நீ இப்படி இருக்க வேண்டிய குடும்பம் அல்ல. நீ இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டிய குடும்பம் அல்ல. நீ இவ்வளவு தரித்திரத்தோடு இருக்க வேண்டிய குடும்பம் அல்ல. நீ இதற்கு முன்பு மேன்மைப்பட்டு உயர்த்தப்பட வேண்டிய உன் குடும்பம் அல்லவா? இதற்கு முன்ன நீ எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டிய குடும்பம் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, மீண்டும் என் பாதைக்கு நீ வருவியா? மீண்டும் என் விருப்பத்தை நீ செய்வியா? மீண்டும் என் பாதைக்குள்ள நீ வருவியா? உன்னை நான் கொண்டு செய்ய நினைத்த காரியம் உன் குடும்பத்தில் நான் நிறைவேற்றுவேன். உன்னை கொண்டு நான் நிறைவேற்ற காரியம். எத்தனை பேர் என்னை ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்பா, தவறி போன ஆண்டவரே, விழுந்து போன ஆண்டவரே, மீண்டும் நான் பழைய ஜெபத்தை விட்டுட்டு ஆண்டவரே, பழைய ஆராதனையை விட்டுட்டு ஆண்டவரே, பழைய ஆவி நிறைவுதலை விட்டுட்டு ஆண்டவரே, பரிசுத்த காரியங்களை விட்டுட்டு ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவர் சிலரோடு கூட உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு திட்டம். யார் மீது அந்த மகிமை இறங்கி இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோ, நீதான் முன்குறிக்கப்பட்ட குடும்பம், நீதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய குடும்பம். யாரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நீதான் அதற்குரியவன் என்பதை கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேல நிழலாட்டிட்டு கொண்டிருக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேல வெளிப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ உன் இருதயத்துக்கு தெரியுது, நான் தான் இந்த இடத்துல விழுந்து கிடக்கிறேன், நான் தான் இந்த இடத்துல தகர்ந்து போய் கிடக்கிறேன். ஆண்டவர் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவே, உன்னை மீண்டும் நான் எருசலேமிலே கொண்டு வந்து உன்னை நான் மீண்டும் ராஜாவாய் உயர்த்துவேன். நீ உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை பிடித்தவர்கள், உன்னை அடிமைப்படுத்தினவர்கள், உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் அப்பா, இந்த அழிந்து போகிற உலகத்தின் இன்பத்துக்காக உம்மை விட்டு நான் தூரமா போயிட்டேன். அழிந்து போகிற இன்பத்திற்காக, பிரச்சனையினால, கவலையினால, கண்ணீர்னால ஆராதனை விட்டு தூரமா போயிட்டேன். ஜெபத்துல தூரமா போயிட்டேன். வேத வாசிப்புல தூரமா போயிட்டேன். ஆண்டவருக்கு அபிஷேகத்துல தூரமா போயிட்டேன். என்ன பலப்படுத்துங்க. இந்த காலை ஆராதனை ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். இனி நீ ஜெபிக்கிற ஆத்துமாவா, நீ எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டியோ, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி வைக்க போகிறார். நன்றி அப்பா. ஆண்டவருக்கு சமூகத்தில் ஒரு மனமாய் கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அந்த மகா